மனசாட்சி. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏஸ் சமீபத்தில் இப்போ அடுத்த நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா பிக் பாஸில் வேற மாதிரி ஒரு ஹோஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த படம் ட்ரெயின் முடிச்சிருக்காரு. ட்ரெயின் பிரம்மாண்டமாக வந்திருக்கு. எல்லா ப்ரொடியூசர் டைரக்டர் மிஷ்கின் சார் சொன்னார், அப்புறம் கலைப்புலி தானு அண்ணன் அவர் தான் ப்ரொடியூசர் சார், அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ஏஸ் அதுக்கு அடுத்த படம் ஏஸ் படமும் ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் ஓவர் முடிஞ்சிச்சு. இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை போயிட்டுருக்கு. அந்த படத்தோட டீசர் நம்ம சமீபத்தில் நம்ம வீடியோவில் ரியாக்ஷன் போட்டிருப்போம். இப்போ அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாங் நேற்று ஒன்று வந்திருக்கு, உருகுது மேஜிக்கல், மை ஃபேவரட் மோஸ்ட் ஃபேவரட் ஸ்ரேயா கோஷல் மேம் அவங்க வாய்ஸில் வந்திருக்கு இந்த பாட்டு. ஏசி ஃபுல்லாக ஃபாரினில் தான் இந்த படம் எடுத்துருக்குறாங்க, அப்படி தான் காட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதி என்ன ஃபாரினில் ஒரு ஒர்க்கர் மாதிரி தெரியுது. இப்போ நான் அந்த பாட்டோட ரியாக்ஷன் பார்ப்போம். வெப்சைட் போட்டோம் லேட்டஸ்ட் சாங். ஓ, 2 பேர் பால்கனிலேருந்து பார்த்துக்கிறாங்க. ஹீரோயின் வந்து புது பொண்ணு போல. ஆமாம், பொண்ணு விசில் வச்சு கூப்பிட்டு அண்ணன் இப்படி மேலே பார்த்துட்டு உடனே இப்படி பார்க்குறேன். ஹாய் 7CS என்டர்டைன்மெண்ட். வழியெங்கிலும் போக்கு 2 பேர், இவர் ஃபாரினில் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு ஃபாரினில் இருக்கிறாங்க. 2 பேர் பார்க் காலில் ரோட் சைடில் ஹாய் ஹாய் அப்படின்றாங்க. திரும்பி பார்க்குறாரு, அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது. உருகுது மருகுது. கோயிலில் போய் சாமி கும்பிடுறாங்க. யார் நம்மளை பார்க்குறா வந்து பார்க்குறாங்க, பார்த்துட்டாங்க. ஒவ்வொரு நாளும் வரும் நாட்கள் வரும் போட்கள் உனக்காக. இப்போதான் பிஜிஎம் கொஞ்சம் சவுண்டாக வருது. லிரிக்ஸ் யார்? தாமரை நினச்சேன், இவங்க தான் எழுதுவாங்க. சிங்கர் ஸ்ரேயா கோஷல், கபிலன். நமக்கு வீச்சுல வருது, காற்று தான் வருது. அவங்க வந்து ஒரு ட்ரெஸ் கடையில் வந்து ஒரு ஃபேஷன் ஸ்டைலிஸ்டாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரன்னராக இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஸ்விம்மிங் கடையில் வந்து ட்ரெஸ் விற்கிறாங்க. ஓகே, விஜய் சேதுபதி அண்ணன் வந்து ஹோட்டலில் பரோட்டா மாஸ்டராக இருக்கிறாரு. அவங்க வந்து ஈவெண்ட் ஆர்கனைசராகவும் இருக்கிறாங்க, ஃபேஷன் ஸ்டைலிஸ்டாகவும் இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து ஒரு லவ் கிரியேட் ஆகுது ஃபாரினில். பரவாயில்ல, ஹீரோயின் கொஞ்சம் அழகாக தான் இருக்கிறாங்க. ஒரு பொண்ணு அழகாக இருந்தா காதலிக்கணும் போல தோணுதில்லை. தட் இஸ் அவர் ஹியூமன் ஹார்மோன் மேன், நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு டிராகன் படத்தில் சொன்னாங்க பாருங்க, நம்ம பைத்தியக்கார மாதிரி பண்ண ரசிப்பாங்க, ஆனால் லைஃப் ஃபுல்லாக நம்ம கூட வாழ மாட்டாங்க. கரியர் சம்பாதிச்சு இது இருந்தால் தான் வருவாங்க. சரி, நான் பாட்டே மறந்துட்டேன். ஸ்ரேயா கோஷல் வாய்ஸ், அவங்க வாய்ஸ் தான் வேற லெவல், நல்லா இருக்கு. அப்படியே போகுது. நெருங்க போனா உன்னை பார்த்த பின்புதான் நம்ம மக்கள் செல்வனுக்காக போடுறோம். வேற யாரும் எங்கேருந்து தான் இவங்கெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு தெரில. ஹீரோயின்ஸ் எல்லாம் அண்ணன் மேடம் மெத்திட்டி பார்க்குறாங்க, கட்சியில் பஸ் உள்ளேறாங்க, யோகா டெக்னிக் வராங்க, சிரிக்கிறாங்க. ஜஸ்டின் பிரபாகர் மியூசிக். சமீபத்தில் இவர் கோவிந்த் வசந்தா, ஜஸ்டின் பிரபாகர், லியோன் ஜேம்ஸு, திபுனினன் தாமஸ், இவங்கெல்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஒரு அடுத்த கேரியர் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் கோவிந்த் வசந்தா, ஜஸ்டின் பிரபாகர், திபுனினன் தாமஸ், லியோன் ஜேம்ஸு. பாம்பு தாய்லாந்து. தாய்லாண்டில் தான் அங்கே படம் எடுத்துக்கிறாங்க போல. அந்த தாய்லாந்து பாம்பு தான் அந்த ஃப்ரீயாக அந்த மஞ்சா பாம்பு தூண்டு. மலேசியா முருகர் கோயில், மலேசியாவில் இப்போல்லாம் சாதாரணமாக ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிமாண்டு ஒரு ஊருக்கு அதிகமாக அந்த ஊருக்கு போகிறவரோட டிக்கெட் செலவு ரொம்ப கம்மியாகிடுது.
சிலது கம்மியாகவும் சிலது அதிகமாகவும். மலேசியாவில் இப்போ இப்படின்றது இப்படின்றதுக்குள்ளே போயிட்டு வந்துடுறாங்க மலேசியாலாம், துபாய் மலேசியாலாம். ஓகே, சாஃப்ட் மெலோடியாக இருக்குது இந்த சாங். உருகுது. ஸ்வீட் மெலோடி சாங் அண்ட் ஸ்வீட் மெலோடியஸ் வாய்ஸ் ஆஃப் ஸ்ரேயா கோஷல். விஜய் சேதுபதி என்ன செம ஸ்மார்ட்டாக இருக்கிற படத்தில். ஹீரோயினும் வேறு லெவலில் அழகாக இருக்கிறாங்க. செமையாக இருக்குது பாட்டு. ஸ்லோவாக லவ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேளுங்க.